பார்த்து பார்த்து பொறுக்கி எடுத்து கொண்டிருக்காங்க. எல்லார்கிட்டையும் நிக்க வச்சுட்டு அவங்களுடைய உடுப்புகளை எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆராய்ந்து விட்டு பேர் என்னன்னு சொல்லு, அப்புறம் கல்மா தெரியுமா படி அப்படின்னு சொல்லி கல்மா படிக்கலன்னா உடனே அப்படி கொண்டுட்டு. ஸோ இது ஒரு விபரீத செயல் மாதிரி தோன்றது. ஏதோ ஒரு உளவுத்துறை, பாகிஸ்தானுடைய ISI இருக்கலாம், சைனாவுடைய MSS இருக்கலாம், அமெரிக்காவுடைய CIA கூட யாரோ ஒருத்தர் இதை வச்சு செஞ்சிருக்காங்க போலதான் தெரியுது. எப்பவுமே டூரிஸ்டை யாருமே ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கதான் அவங்களுடைய பணம் தான் இவங்களுக்கு எக்கானமியா இருந்தது. அதனால அது ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அதை மாறி அவங்களே பார்த்து அடிச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னால ஒரு பெரிய டீப் தாட் ஏதோ உருவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விட்டுறக்கூடாது, எதையுமே விடக்கூடாது. இந்துக்கள் எங்க பார்த்தாலும் போட்டு துவம்சம் பண்றாங்க. இந்த இது நின்னே ஆகணும். ஏன்னா நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். கேடு கெட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாண்டி, நம்ம 150 சோல்ஜர்ஸ் நம்ம போர் மக்கள் திரும்பி வரல, அவங்களுடைய 93,000 போயிட்டாங்க திரும்பி. இது மாதிரி ஒரு மூளை இல்லாத ஒரு டீல போட்டிருக்காங்க இந்திரா காந்தி. இந்திரா காந்தி துர்கை ஆட்டம், மண்ணாங்கட்டி இந்த ஒரு கையில இருக்கிற இதை சரியா உபயோகப்படுத்த தெரியாத துப்பில்லாத ஒரு பொம்பளைய இவ்வளவு தலையில குச்சி வச்சு ஆடுறாங்க. இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பி குரு சேனலுடைய நிறுவனர் மற்றும் வேர்ல்டு பாலிடிக்ஸை அழகா விளக்கக்கூடிய நம்ம ஸ்ரீ ஐயர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க ஜனார்தனன்? சார் நல்லா இருக்கும் சார். சார் இன்னைக்கு நாடே ரொம்ப சோகமான நாட்களா நம்ம பார்க்க வேண்டிய நாளா இருக்குது. 27 டூரிஸ்ட் ஆட்களை கொல்லப்பட்டிருக்காங்க. முக்கியமா மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு, மோடிக்கோ போலோ அப்படின்ற ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஸோ இது பின்னணிகள் என்ன சார் இதுல நீங்க பாக்குறீங்க? நீங்க இது பாருங்க, பார்த்து பார்த்து பொறுக்கி எடுத்து கொண்டிருக்காங்க. இதுல சில உளவுத்துறையில இருக்கிற நிறைய பேர் சிப்பந்திகள் கொண்டிருக்காங்க. அப்படின்னா உளவுத்துறை சிப்பந்திகளை பிடிச்சிருக்காங்க. இது ஒரு ஜென்ரலா இருக்கிறதெல்லாம் சுட்டுத்தள்ளு அப்படிங்கிற மாதிரி இல்ல, பொறுக்கி எடுத்து பண்றாங்க. அதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மட்டும் இல்ல, இன்டெலிஜென்ஸ் பியூரோ மட்டும் இல்ல, மற்ற உளவுத்துறைகளிலிருந்தும் மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாமையும் கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லார்கிட்டையும் நிக்க வச்சுட்டு அவங்களுடைய உடுப்புகளை எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆராய்ந்து விட்டு பேர் என்னன்னு சொல்லு, அப்புறம் கல்மா தெரியுமா படி அப்படின்னு சொல்லி கல்மா படிக்கலன்னா உடனே அப்படி கொண்டுட்டு. ஸோ இது ஒரு விபரீத செயல் மாதிரி தோன்றது. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த உளவுத்துறை மக்கள் அவங்களாம் வெக்கேஷன்ல வந்திருக்காங்க, குடும்பத்தோட வந்திருக்காங்க. எல்லா கேஸ்லயும் பாத்தீங்கன்னா மனைவி குழந்தைகளை விட்டுட்டாங்க, வெறும் ஆண்களை மட்டும்தான் கொண்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒரு ஊகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவறுதலாக ஒரு பெண் இவங்களுடைய குரூப்ல இருக்கிறவங்க ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டாப்பையும் அதை தெரிந்து பண்றாங்க அப்படின்னு. பட் இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு பல மாதங்கள் ஆயிருக்கும். அப்படின்னா இது முன்னாலே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு என்னமோ அந்த சாதிய கூற விட ஏதோ லீக் ஆயிருக்க மாதிரி தான் எனக்கு தோன்றது. அதுல இருந்து இவங்க வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுல கிடைச்ச சான்ஸ்ல பண்ணிருக்காங்க. இதுல அந்த இடத்துல கிட்டத்தட்ட 100க்கும் மேலான மக்கள் இருந்திருக்காங்க. ஆனா இவ்வளோண்டு பேரை கொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு உளவுத்துறை, பாகிஸ்தானுடைய ISI இருக்கலாம், சைனாவுடைய MSS இருக்கலாம், அமெரிக்காவுடைய CIA கூட சில குரூப்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் ரோக் மாதிரி வேலை பண்ணும் அப்படின்ற ஒரு ஐயப்பாடும் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆப்கானிஸ்தான்ல போதைப் பொருள் விற்பனை செய்யும் செடிகள் எல்லாம் துவம்சம் பண்ணிட்டாங்க. இந்த போதைப் பொருள்ல வர பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய இந்த 2ஆம் நம்பர் ஆக்டிவிட்டி எல்லாம் நிறைய பண்ணதாக கேள்வி. இது ISIலையும் பங்குண்டு. அதுக்கப்புறம் இவங்க கட்டு சில பல உளவுத்துறைகளுக்கும் கொடுத்திருக்கதாக கேள்வி. இது மாதிரி யாரோ ஒருத்தர் இதை வச்சு செஞ்சிருக்காங்க போலதான் தெரியுது. பட் இது இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு 10 பேருக்கு மேல இந்த நம்பர் நமக்கு வெளியில வரல ஜாண்டி. அதாவது உளவுத்துறையில் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற நம்பர் வெளியில வரல. நீங்க பாக்குற லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுஜனம், அதுல அவங்களுடைய பேர் தான். என்னுடைய எண்ணிக்கைப்படி 50க்கும் மேல்
மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. அண்ட் இது வந்து அவங்களுக்கு எப்படி இன்னும் அந்த 4 பேர் இன்னும் பிடிபடலை. அவங்களுடைய படங்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால, இன்னும் பிடிபடலை. அவங்க அங்க இருக்கிற காடுகள்ல போய் மறைஞ்சிட்டு இருக்கதாக கேள்வி. அங்கதான் வந்து இருந்திருக்காங்க. அப்ப காடுக்குள்ள போய் குகைகள் இருக்கு. அந்த குகைக்குள்ள வந்து யார் போய் சாப்பாடு கொடுத்துருக்காங்க? ஓஜிடபிள்யூன்னு சொல்லுவாங்க, ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ். யாரோ ஒருத்தர் போய் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க ஒருத்தர். இது மாதிரி எத்தனை கும்பல் வந்திருக்கு, இன்னும் எத்தனை மாதிரி இது மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு ஃபண்டமெண்டல் கேள்வி என்னன்னா, நம்ம ரொம்ப இந்த காஷ்மீரினுடைய மக்களுக்கு நிறைய சப்சிடைஸ் பண்றோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல விக்ரம். நிறைய சப்சிடைஸ் பண்றோம். அதாவது அரிசி விலையா இருக்கட்டுமே, அப்புறம் கோதுமை விலையா இருக்கட்டுமே, சக்கரை விலையா இருக்கட்டுமே. நான் வந்து 75 போயிருந்தேன் ஒரு தடவை, 79 ஒரு தடவை போயிருந்தேன். 75 போனப்போ ஹவுஸ் போட்ல தங்கினோம் 1975. அந்த ஹவுஸ் போட்னுடைய ஓனர் வந்து அவர் சொன்னாரு, அப்பெல்லாம் வந்து இது துவேஷம்லாம் கிடையாது. 44 பைசா கிலோ சர்க்கரையோ அரிசியோ. அப்போ வந்து நம்ம ஊர்ல சென்னையிலயோ ஹைதராபாத்லயோ 5 ரூபாய் இருந்தது கிலோ. எங்க 44 பைசா, எங்க 5 ரூபாய். அப்போ அதுக்கப்புறம் பாருங்க, மேலுக்கு மேல இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனி கவர்மெண்ட், கொம்பு ஏறி மூக்கர்களோட இருக்கிற கவர்மெண்ட் அப்படின்னு அவங்க வேற சப்சிடைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சப்சிடி எல்லாம் இன்னும் இருக்கிறதாக கேள்வி. இதெல்லாம் எடுத்துடணும். இவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு மீட்டருக்கு கட்டாம சும்மா ஃப்ரீயா வாங்கிட்டு இருந்தாங்க. முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ எலக்ட்ரிசிட்டி மீட்டர் எல்லாம் அதை தெருவில் கொண்டு வந்து உடைச்சாங்க. இது நடந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஓடுனா இங்க முன்கூட்டியே பணம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ரூலை போட்டு, அதாவது இப்போ வந்து இந்த மாசம் கன்சியூமேஷனுக்கு நீங்க முன்னாலே கொடுத்துடணும் 1000 ரூபாவோ 500 ரூபாவோ எதுவும், அப்புறம் தான் நீங்க மீட்டர்ல யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்னா வந்து இவங்களை வந்து மற்ற மாநிலங்களில் நடக்கிற விஷயத்த வந்து இவங்களுக்கு வந்து புகட்டி நீங்க வந்து இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்னா கொண்டு வராங்க. ஸோ இதுல வந்து இப்போ எத்தனை பேர் இவங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதுவும் வெளியில வரணும். நான் என்ன இது விரும்புறேன் அப்படின்னா, எந்த பிரச்சனை எடுத்தீங்கன்னாலும் அதனுடைய அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எல்லாத்தையும் மக்களோட பகிர்ந்துக்கணும். இப்ப பாருங்க, இதுல டைரக்டா டூரிஸ்ட வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. உச்ச கட்டத்துல இருந்தப்போ கூட டெரரிசம் டூரிஸ்ட யாருமே தொட்டதில்லை. ஏன்னா அந்த காலத்துல, அதாவது 370க்கு முன்னால, அதாவது போறதுக்கு முன்னால 2019 வச்சுக்கோமே, அதுக்கு முன்னால வந்து எப்பவுமே வந்து டூரிஸ்ட யாருமே ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கதான், அவங்களுடைய பணம் தான் இவங்களுக்கு வந்து எக்கானமியா இருந்தது. அதனால அது ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அதை மாறி அவங்களே பார்த்து அடிச்சிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு பின்னால ஒரு பெரிய டீப் தாட் ஏதோ உருவாயிருக்கு. அது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்து அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ், உஷா வான்ஸ், அப்புறம் அவங்களுடைய பசங்க குடும்பத்தோட வந்திருக்காரு இந்தியாவுக்கு. அவருக்கு ஏதாவது மெசேஜ் சொல்றாங்களா? யார் சொல்றாங்க? இதுல வந்து அங்கதான் சிஐஏ ஆங்கிள் வருது. அதாவது சிஐஏல சில ரவுடி குரூப்ஸ் இருக்கு, இவங்க சொல்ல பேச்சு கேட்காம நாங்க தான் தனிங்கிற மாதிரி நடத்துறது. அவங்க வந்து இதை சேர்ந்து வச்சு பண்ணாங்களா, இல்ல என்ன நடக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் துப்பு துளவணும். ஆனா இதுல எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, உளவுத்துறையினால வெளியில வராது, அதாவது நியூஸ்ல வராது. எங்களுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா நாங்க சொல்றோம். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். இது மாதிரி நடந்திருக்கு. மேலும் நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்போ காங்கிரஸ்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் காங்கிரஸ்ல, அதாவது லோக்சபானுடைய ஈக்குவலன்ட் காங்கிரஸ், அதுல வந்து 2 பேர் ஹவுஸ் இன்டெலிஜென்ஸ் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த மாதிரி துப்பு தேர்க்கும் கமிட்டி ஒண்ணு இருக்கு, 28 பேரும் என்னமோ. அதுல 2 வந்து இந்தியன் அமெரிக்கன்ஸ், ராதாகிருஷ்ணமூர்த்தி ஒரு நபர், இன்னொருத்தர் வந்து ஆமி பேரா அப்படின்னு. இவங்க 2 பேருமே அதுல இருக்காங்க. 2 பேரும் டெமோக்ராட்ஸ். நான் வந்து அவங்க வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் பேச்சுவாக்கில் நான் கேட்பேன், என்ன இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி பங்களாதேஷ்ல பண்ணீங்க அப்படின்னா, அதெல்லாம் அப்படிதான், அது கொஞ்சம் பாலிடிக்ஸ்ன்னு மழுப்பிடுவாங்க, பேசி மழுப்பிடுவாங்க. இப்ப என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய எலெக்ஷன் நடத்துறதுக்கு எங்களுடைய நங்கோட தேவை. அப்ப வந்து எல்லாம் என்னன்னா, நங்கோட வாங்கிட்டு போறீங்க. எங்களுடைய மக்கள், அதாவது ராதாகிருஷ்ணமூர்த்தி தன்னை தான் இந்து என்றுதான் சொல்லுவார். அமி பேரா வந்து எனக்கு கடவுள் இல்லைன்னு அந்த நாத்திகர் அவரு ஒரு பக்கம் விட்டுருங்க சாய்ஸ்ல. பட் ராதாகிருஷ்ணமூர்த்தி தன்னை ஹிந்து என்றுதான் அவர் வந்து அடையாளம் செய்து கொள்கிறார். அவர் வந்து இந்த இதுக்கு ஒரு கடும் எதிர்ப்பு எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கணும். இன்னொன்னு வந்து இவருக்கு தெரியாம இது நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. இந்தியன் கமிட்டிக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவங்களுக்கு சொல்லாம பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயம் வெளில வரும். நான் வந்து கொஞ்சம் சூடா ஒரு வீடியோ போட்டேன், நான் கார்த்தால 6 மணிக்கு போட்டேன். நான்
அது வைரலா போயிட்டு இருக்கு இங்கிலீஷ்ல. மக்கள் கிட்ட வந்து கண்டிப்பா அதை பாருங்க. நான் என்ன பண்றேன் ஜான்டி, அந்த லிங்கை போடுறேன். நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்கை பார்க்க. ஏன்னா இதுல வந்து எல்லாமே என்னால கோர்வையா கொண்டு வர முடியல. அதுல வந்து இன்னமும் கூட ஒரு டெப்தோட ஆழத்தோட போய் பண்ணிருக்கேன் நான். சோ இந்த மாதிரி விட்டுறக்கூடாது, எதையுமே விடக்கூடாது. இந்துக்கள் எங்க பார்த்தாலும் வந்து போட்டு துவம்சம் பண்றாங்க. இந்த 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 இது நின்னே ஆகணும். ஏன்னா நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். சார் இதுல வந்து 2-3 விஷயம் பார்க்கப்படுது சார். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்தவங்க வந்து ராணுவ உடையில வந்திருக்கிறதாவும் சொல்லப்படுது சார். ஒண்ணு. 2வது என்ன அப்படின்னா, மோடிட்டு போய் சொல்லு, அந்த ஒரு விஷயமே வந்து ஒரு மெசேஜ் சொல்ல வருதா அப்படின்றது சார். 3வது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஏன் ராணுவ அதிகாரிகள், அதாவது செக்யூரிட்டிஸ் எங்கேயுமே இல்லையே சார், அவ்வளோ பெரிய ஏரியாவுல செக்யூரிட்டியே இல்லாம இருந்திருக்குதே. ஸோ இது எல்லாமே என்ன சொல்ல வருது அப்ப? சார் செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஜான்டி. இது வந்து செக்யூரிட்டி ஃபெயில்யூர் தான் சொல்லுவேன் நான். அதாவது வந்து இவங்க ராணுவ உடையில வந்ததுனால ஒருவேளை வந்து பார்க்காம இருந்திருக்கலாம் ஒண்ணு. 2வது வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு விஞ்ச் இருக்கு. அந்த விஞ்ச்ல இறங்கி வந்திருக்காங்க சில பேர். அந்த விஞ்சை வந்து வேற விதமா வந்து அங்க ஆக்சஸ் பண்ணி வந்திருந்தாங்களா? இது கொஞ்சம் நல்லா துப்பு துளக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓரளவுக்கு வந்து கான்பிடென்டாவும் இருந்திருக்கலாம். சரி ஒண்ணும் நடக்கல, இனிமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இங்க பார்த்தே ஆகணும். அதாவது என்ன அப்படின்னா, ராணுவ தலைவர் அசீம் முனீர் என்பவர் 4 நாட்கள் முன்னால ஏதோ காஷ்மீர் ஓய்னு நம்ம நம்ம ஸ்ரீதர் கிருஷ்ணமூர்த்தி இருக்காருல்ல, இவரை பத்தி பேசலாம். நம்ம ஊர் தலைவர்களை பல விட்டுட்டு இந்த பாகிஸ்தான் துணைவரை பத்தி இவர் தன்னுடைய சுந்தர தமிழில் பேசலாம். அவர் ஓய்னு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ அது வந்து ஒரு டாக் விசில் மாதிரியா? அதாவது என்னன்னா, இது தொடங்கலாம், இங்க இது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு, தொடங்கலாம். ஏன்னா இவங்க லேசுப்பட்டவங்க இல்ல. இவங்களுக்கு வந்து பாருங்க, 1977 ஒரு மிகப்பெரிய தவறு நடந்தது. என்ன அப்படின்னா, ஏன்னா 65ல வந்து போர்ல தவறு நடந்தது. அதே தவிர 71 பண்ணோம். 71ல 2ஆ பிளந்தாச்சு நாடுகளை. பிளந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து 93,000 பிரிசனர்ஸ் ஆஃப் வாரை வந்து பிடிச்சிட்டு இருந்தோம். நம்ம பிரிசனர்ஸ் ஆஃப் வார் வந்து 150 தான். அந்த உடன்பாடை வந்து அவங்க கிட்ட அந்த 93,000க்கு வந்து என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா, ஒன்னும் கொடுத்துருக்க கூடாது. உங்க மிலிட்டரிய கம்ப்ளீட்டா டிஸ்பேண்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதத்தை எல்லாம் நம்ம பறிமுதல் பண்ணிட்டு, நீ மிலிட்டரியே கிடையாது, போலீஸோட வச்சு ஊரை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கணும். அப்புறம் அதோட மட்டும் இல்லாம கம்ப்ளீட் காஷ்மீர், பாவக் ஆக்குபைட் காஷ்மீரையும் எடுத்துட்டு இருந்திருக்கணும். அப்போ எல்லாம் பண்ணாம அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதுல கேடு கெட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜான்டி, நம்ம 150 சோல்ஜர்ஸ், நம்ம போர் மக்கள் திரும்பி வரல. அவங்களுடைய 93,000 போயிட்டாங்க திரும்பி. இது மாதிரி ஒரு மூளை இல்லாத ஒரு டீல போட்டிருக்காங்க இந்திரா காந்தி. இந்திரா காந்தி துர்கை ஆட்டம், மண்ணாங்கட்டி இந்த ஒரு கையில இருக்கிற இதை வந்து சரியா உபயோகப்படுத்த தெரியாத துப்பில்லாத ஒரு பொம்பளைய வந்து இவ்வளவு தலையில குச்சி வச்சு ஆடுறாங்க. நம்ம ஊர்லயும் கூட நான் சொல்றேன் ஒண்ணு, ஒரு பேலன்ஸ்டா போய் சிந்திக்கணும். அது பண்ணாத இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப இருக்கிற ஆப்போசிஷன் வந்து கேள்வி கேட்கல. இது மாதிரி எதுக்கா இது மாதிரி 93,000 பேரையும் திரும்பி அனுப்புறீங்க, நமக்கு என்ன வந்தது இதுல அப்படின்னு. ஏன்னா அப்பவே வந்து வெட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்த நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது. சோ இது இங்கதான் வந்து நம்ம தப்பு பண்றோம். அதே மாதிரி என்னைக்கு ட்ரம்ப் சொன்னாரோ பங்களாதேஷை நான் உங்கள் கையில் விடுகிறேன்னா, அடுத்த நாள் வந்து உள்ள போய் அடிச்சிருக்க வேண்டாமா? என்ன தப்புங்கிறாங்க இவங்க? எனக்கு புரியல, நிஜமாவே சொல்றேன் நானு. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ வந்து அவங்க கேட்டது வந்து ஒவ்வொருத்தரும் ஹிந்துக்களா நீங்க அப்படின்ற மாதிரி வந்து டார்கெட் வச்சு பண்ணப்பட்டிருக்கு சார். இது வந்து இந்தியாவில் ஹிந்து விசஸ் முஸ்லிம்ஸ், அதாவது ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்றதுக்கான விஷயத்த வந்து அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்களா சார்? அப்ப அவங்க அதுதான் பண்ணுவாங்க ஜான்டி, அவங்க அதுதான் பண்ணுவாங்க. கோயிலுக்கு முன்னால போய் புர்கா கிட்டன்னு நிற்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்ணா புர்கா போட்டு தான் வராங்க. காலேஜுக்கு போனா புர்கா போட்டு தான் வராங்க. நாம தான் அறிவு இல்லாம ஒரு விபூதி கூட வச்சுக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் நான் மறந்துட்டேன், இன்னைக்கு எனக்கு டிரான்சிட்ல இருக்கிறதுனால எனக்கு விபூதி கையில கிடைக்குது, வசமா கிடைக்கல. இது அதாவது அவங்களை நீங்க புர்கா போட்டுக்காதான்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க வந்து உங்களுடைய நெத்தியில திருமணம் எடுத்துக்கலாம். அது விபூதியா இருக்கலாம், இல்ல திருமணமாவும் இருக்கலாம். ஏன்னா அப்பதான் வந்து இவங்களுக்கு தெரியும், நம்ம 10 பேர் இருந்தா அவங்க 1000 பேர் இருக்காங்க அப்படின்னு. இதை உணர்த்தி ஆகணும், அவன் உணர்ந்து ஆகணும். இதுல வந்து நான் வந்து போய் கைகலப்புக்கு இறங்குன்னு சொல்லல. நீ என்னங்கிறத நீ வெளிப்படுத்த, உனக்கு என்ன அதுல குறைச்சல்? சார் அதே மாதிரி இப்ப வந்து நம்ம மோடி அவர்கள் வந்து சவுதி அரேபியா ட்ரிப்ல இருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து இந்தியா வந்துட்டாப்ல. அமித்ஷா அவர்களும் இப்போ வந்து இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா அதே எங்க அட்டாக் நடந்துச்சு அங்கேயே போய் பண்ணிருக்காங்க.
இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்கா? இது வந்து எப்பவுமே நடக்கலாங்க. இதுல நான் வந்து கிட்டத்தட்ட 6 புஸ்தகம் எழுதிட்டேன் ஜான்டி. எல்லா புஸ்தகத்திலயும் மையமான விஷயம் என்னன்னா, ஐஎஸ்ஐ எப்படி இந்தியாக்குள்ள வந்து பிஹேவ் பண்றாங்க, எந்த மாதிரி ஒரு தொந்தரவுகளை விளைவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுல எப்போ 20-30 வருஷம் முன்னாலேயே வந்து இந்த மசூதியில அப்புறம் மதராசாலாம் ஆரம்பிச்சாங்க. அப்பவே இதை ஒட்ட நறுக்கி இருக்கணும். அப்ப எல்லாம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்து தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறாங்க இவங்க. அதுதான் பிரச்சனை. இப்பவும் கூட வந்து வாழை எப்ப பிடிக்கிறாங்கன்னா ரொம்பவே மோசமான ஒரு நடத்தை இருந்தாதான் பிடிக்கிறாங்க. நான் உதாரணத்துக்கு ஒன்று கேட்கறேன். 2019 ட்ரம்ப் அப்போ ஜனாதிபதியா இருந்தார். டெல்லி ரைட்ஸ் நடந்தது. அந்த டெல்லி ரைட்ஸ் நடந்தப்போ அதுல வந்து உளவுத்துறையின் ஒரு ஆபீசரை இவங்க வந்து பிடிச்சி கண்ட துண்டமா வெட்டி பாட்டா வந்து கால்வாயில தூக்கி போட்டிருக்காங்க. தெரியுமா? ஷர்மான் அவர் பேரு. அவர் வந்து அதே லொக்காலிட்டியில இருந்தாரு. ஆம் ஆத்மி பார்ட்டினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த தாரக் ஹுசேன் ஒரு திருட்டு அவன் வந்து அவன் பங்களாதேஷ்காரன். அவன் வந்து கவுன்சிலர் அந்த ஏரியாவுக்கு. அவன் வீட்டுல வந்து ஆசிட் பாட்டில்ஸ் வச்சிருக்கான். அவன் இந்த பொருட்கள் வெடி பொருட்கள் வச்சிருக்கான். அப்புறம் கத்தி கப்படாலாம் வச்சிருக்கான். மாடியிலே வச்சிருக்கான் அவன். இவன் தான் வந்து அவங்க மாடியில இருந்து தூக்கி அடிச்சு எரிஞ்சிருக்காங்க இந்துக்கள் மேல. அவன் தான் இதை ஆர்டர் பண்ணாங்கிறது தெளிவாயிடுது. அவன் என்ன பண்ணாங்க? ஒரு 2 வருஷம் ஜெயில போட்டிருந்தாங்க. இப்ப திரும்பி அவனும் வெளில வந்தாச்சு பெயில்ல. ஏங்க இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய உளவுத்துறை ஆபீசர் அதிகாரிய வந்து இவங்க வந்து வச்சு செஞ்சு கொண்டு இருக்காங்க. கண்ட துண்டமா வெட்டி பண்றாங்க. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது உளவுத்துறையில இந்த ஆள் வேலை பண்றான்னு? உளவுத்துறையில வேலை பண்றவங்க வந்து சாதாரணமா கவர்மெண்ட் ஆபீஸ் போயிட்டு வர மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி உடையெல்லாம் யூனிஃபார்ம்லாம் போட்டுக்க மாட்டாங்க. எப்படி தெரிஞ்சது? இதெல்லாம் வந்து என்னன்னா, நான் என்ன சொல்ல, இது வந்து டெல்லி போலீஸ் யார் கீழே வருது? அமித்ஷா கீழே வருது. அதாவது எதை எடுத்தீங்கனாலும் அதனுடைய கடைசி வரலும் போய் அதை கம்ப்ளீட்டா வெட்டின் வேரோட வந்து முடிக்க முடியாம திணறாங்க. அது ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. 2024 மிகவும் குறைவான ஒரு நம்பரோட வந்திருக்காங்க. ஒரு மந்திரியை மாத்தல, ஒரு அதிகாரியை மாத்தல. ஏன் இவங்கெல்லாம் பண்ற வேலையை பார்த்து சிரிப்பு தான் வருது. ஒருத்தனையாவது மாத்தி தொலைச்சிருக்கலாம் இல்ல, பண்ணல. அப்படின்னா என்ன? இவர் கையில இல்லையா? அப்படின்னா மோடி கையில இல்லையா அந்த அரசாங்கம்? வேற யாராவது சொல்றாங்களா? நீ இந்த ஆள் இங்க வை, நீ அந்த ஆள் அங்க வை, நீ ஒண்ணும் பண்ணாத, நீ கார்ல போயிட்டு வந்துட்டு இருந்து அப்படின்னு பண்றா? ஏன் எனக்கு அந்த இந்த கேள்விகள் ஏன், அதாவது இந்த மாதிரி ஒரு கஷ்டமான கேள்விகளை ஏன் நம்மளுடைய மீடியா கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறது புரியல எனக்கு. இப்ப நீங்க வந்து இளைய பாரதம் ஒரு மாதிரி ப்ரோ பிஜேபின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நான் கேட்கிற கேள்விகள் கொஞ்சம் நெருடலா இருக்கலாம். நான் கேட்கிறேன், ஒரு பொது ஜனத்தால பொது ஜனமா நின்று கேட்கிறேன், எதை பிடிச்சிங்கனாலும் கடைசி வரலும் போய் அவனை பிடிச்சோம், இத்தனை பேர் அவனோட சேர்ந்து இருந்தாங்க, எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சது, ஒரு வருஷத்துல எல்லாத்தையும் முடிச்சோம் அப்படிங்கிற அந்த வந்து வெட்டு 1 துண்ணு 2 அப்படின்னு ஒரு கேஸ் எல்லாம் ப்ராசிக்யூட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இது இன்னும் நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்க சொன்ன கேள்வி நியாயமான கேள்வி சார். ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இங்க வந்து பிடிச்சி நிறைய பண்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த கேஸ் எண்டு போய் முடியறதுக்கான பாசிபிலிட்டி இல்லாம தான் இருக்குது. எல்லாரும் இதே கேள்விதான் எழுப்புறாங்க. இப்ப சிபிஐ பண்றாங்க, எல்லாமே வருது, திமுக மேல கேஸ போடுறாங்க, ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு சார். இது அந்த கர்ணன் சினிமால வரும் இல்ல, கொடுத்து கொடுத்து சிவந்தன கைகள்னு, நான் எழுதி எழுதி சிவந்தது என்னோட கை. நேஷனல் ஹெரால்ட் ஃப்ராட்ஸ் ஒரு பாருங்க, என்டிடிவி ஃப்ராட்ஸும் பாருங்க, எல்லாம் கருப்பு வெளுப்பு, எல்லாம் கட் அண்ட் ட்ரை, வெட்டு 1 துண்டு 2. இதுல இருக்கிற நடந்துக்கிற கொட்டாலா எல்லாம், கரப்ஷன்லாம் இருந்தும் ஒரு பயம் உள்ள போல இன்னும். ஆமா சார். சரி, ஓகே சார். கடைசி ஒரே இதுக்கு எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா? அவங்க நினைச்சாலும் எனக்கு எரிச்சலா வருது. இவ்வளவு பண்ணிட்டு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் இவங்க ஒண்ணு வாழைப்பழ தோலை உரிச்சு அப்படியே எடுத்து குடுக்குறேன் நானு. அது சாப்பிடுறது கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. எந்த கேஸ்ல சார்? அந்த நேஷனல் ஹெரால்டு கேஸா? நேஷனல் ஹெரால்ட் கேஸ் தான் சொல்றேன் நானு. அதுல என்னங்க 1 2 எடுத்து சொல்ல புஸ்தகமா போட்டிருக்கேன் நானு. அத்தனை கேஸ் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்னொன்னுமா பண்ணிருக்காங்க. 99% வந்து அந்த ஏஜேஎல்ல வந்து அபகரிக்கிறதுக்காகன்னு என்னென்னமோ கோட்டாலா பண்றாங்க. 5000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் நாம சாரி தப்பா சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாரையும் பணத்தையும் எடுத்துட்டாங்க, சுருட்டாங்க. இது என்னன்னா நான் யாரு நீ யாரு என்ன கேட்கறதுங்கிற ஒரு திமிரோட பண்ற வேலை இது. இதெல்லாம் ஒட்ட நறுக்கணுங்க எல்லாருக்கும். லா அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொது.
ஒயிட் காலர் கிரைம் நடந்திருக்கு, அதுவும் கிரிமினல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, ஒண்ணும் பண்ணல அதுல. இன்னும் இப்ப பாரு அதை வரேன், இப்ப பாரு இன்னும் பண்றேன், அங்க போறேன் அப்படின்னு. இன்னும் டியூவல் சிட்டிசன்ஷிப், அதுவும் கருப்பு. அவரே கம்பெனிஸ் ஹவுஸ்க்கு தானே கையொப்பம் இருக்காரு, நான் ஒரு பிரிட்டிஷ் பிரஜை அப்படின்னு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி நீங்க வந்து இந்தியன்ல மட்டும்தான் வந்து மெம்பரா இருக்க முடியும். அப்பதான் நீங்க வந்து லோக்சபால எம்பி ஆக முடியும். இந்த விஷயம் வந்து அவரே சொல்றது 2006லயே பதிவாயிடுச்சுங்க. 19 வருஷம் இன்னமும் ஒண்ணும் பண்ணல. என்னதான் பண்றீங்க நீங்க? அப்ப பின்ன எதுக்கு உங்களுக்கு வந்து உள்துறையும் பிரதம மந்திரி வேலையும்? எனக்கு புரியல, நான் நிஜமா சொல்றேன், தெரியாம தான் கேட்கிறேன் நான். எல்லாமே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இவங்க யாருமே பண்ணல. பண்ணதெல்லாம் சுவாமி, நானு, என்ன மாதிரி சில பொது நலம் விரும்பிகள் தான். நாங்க பண்ணி எடுத்து உங்களுக்கு வந்து வாழைப்பழத்தை தோலை உரிச்சு கொடுத்துருக்கோம். கடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? நான் பிஎம்ஓல தமிழ் தெரிஞ்சவங்க இதை கேளுங்க, இந்த வந்து சரியா மொழி பெருத்து அவங்களை கேட்டேன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப வெறுப்பா இருக்குது. ஓகே சார். சார் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். அதாவது இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக நம்ம பார்க்கப்பட்டுச்சு. 370 ஆர்டிகல் ரிமூவ் பண்ண பிறகு பீஸாக போயிட்டு இருந்த நிலமையில இப்போ திடீர்னு வந்து டூரிஸ்டையே அட்டாக் பண்ணியிருக்கிறதுனால இனிமே அங்கே டூரிஸ்ட் போகக்கூடிய விஷயங்கள் வந்து மறுபடியும் திரும்ப பழைய நிலைக்கு வருமாங்கிறத ஒரு கேள்விக்குறியா இருக்கு சார். இதில் அமித்ஷா என்ன நடவடிக்கை எடுப்பாரு? கொஞ்சம் சரிவு இருக்குதான் செய்யும். இது வந்து உங்களால தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா மக்களுக்கு வந்து கான்பிடன்ஸ் போயிடும். சம்மர்ல தான் வந்து பீக் டூரிசம். இப்ப ஏப்ரல் தான் இருக்கு, இனிமேதான் வந்து பீக் டூரிசம் ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்து இது ஒரு அடிதான் அப்படின்னு சொல்லணும். ஆனா இது வந்து நாட்டுல எவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டு இதுல அங்க அவங்கள சுத்தி அவங்கள ஹெல்ப் பண்ண உதவி பண்ண OGWன்னு சொல்லுவோம், ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர். இவங்கதான் உப்பு புளிகி மிளகா, அப்புறம் மட்டனு, அது இது வேற விஷயங்கள், WWW இதை நான் சொல்ல தேவையில்லை என் வாயால, எல்லாத்தையும் தருவிக்கிறதும் இவங்கதான். இவங்களையும் பிடிச்சி உள்ள போடணும். இதை வந்து பண்ணதான் எனக்கு வரலாறு தெரியலைங்க. இதை நம்ம சொதப்புறோம், நம்ம சொதப்புறோம். அந்த சொதப்பம் பண்றதுனாலதான் இவங்களுக்கு வந்து தைரியம் வருது. ஒரு தடவை நீங்க வந்து எல்லாத்தையும் 15 நாள்ல 20 நாள்ல முடிச்சுட்டு வெட்டு ஒண்ணு துண்டு 2 முடிச்சு போயிட்டு இருந்தீங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க இது. அப்ப வந்து மக்களுக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து இது வரும், கான்பிடன்ஸ் வரும், இது மாதிரி ஓகே இது சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறாப்ல. அப்ப உங்களோட தரப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியோட ஒரு சக்சஸ் இல்ல ஃபிளாப்பான ஒரு விஷயம்ன்றீங்களா? இது லீக் ஆயிருக்கு, எங்கேயோ லீக் ஆயிருக்கு, கண்டிப்பா விஷயம் லீக் ஆயிருக்கு. அந்த லீக் ஆனதை வந்து எப்படி லீக் ஆகாம பார்த்திருக்கணும், அதை எப்படி யாரு லீக் பண்ண விட்டாங்க, இல்ல வந்து மேல யாராவது காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்களா, எதுவுமே சாத்தியக்கூறு இருக்கு, எதுவுமே பாசிபிள். நான் இது இப்போ என்டிஏ இல்லாம யூபிஏ இருந்ததுன்னா நான் கண்டிப்பா சொல்லிருப்பேன், இவங்க தான் சொல்லிருப்பாங்க, அவங்க தான் சொல்லிருப்பாங்க. ஏன்னா அதுல வந்து 4-5 பேர் தான் உளறுவாய். இங்க வந்து ஓரளவுக்கு கட்டுக்கோப்பா நடத்துற ஒரு கவர்மெண்ட் இது. சோ நான் என்ன எதிர்பார்க்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு நடவடிக்கை நடக்கும் எதிர்பார்க்கிறேன். ஆனா இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் நடந்து ஒன்னும் இவங்களால வந்து இது பெருசாலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது பர்மனண்டா இதை சால்வ் பண்ணணும் ப்ராப்ளம். பாப்போம் சார். சார் சொன்ன மாதிரி இந்த பர்மனண்டான சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்கன்னு பொறுத்து பார்ப்போம் சார். உங்க பொன்னான நேரத்திலேயே பரத மேல் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நமஸ்காரம்.